அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாத ஆரம்பத்திலே ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையுது. 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்துல கேதுவும், 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் குரு சம்மந்தப்பட்டு இருக்குது. ஸோ இந்த கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னமும் போன மாதம் மாதிரி தான் இந்த மாதமும் பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் வலுத்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாத இறுதியில் தான் செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல விட்டு விலகிறார். செவ்வாய் பகவானானவர் 6ஆம் இடத்துல அதாவது 6ஆம் அதிபதியாகிய செவ்வாய், உங்கள் ராசிக்கு மிதுன ராசிக்கு 6ஆம் அதிபதியாகிய செவ்வாய் 12ஆம் இடத்துல குருவோடு இணைந்து 6ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறதுனால இந்த மாத இறுதியில் உங்களுடைய உடல் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். முக்கியமாக இந்த மாதம் பாதிக்கு மேலே சரியாக துவங்கி இந்த மாத இறுதிக்குள்ளே சரியாயிடும், ஃபுல்லாக சரியாயிடும். இதுதான் மெயின் உங்கள் ஆகஸ்ட் மாத பலன்கள்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. இந்த மாதம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், போன மாதம் வேலை ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதமும் 6ஆம் இடம் வலுத்து இருக்கிறதுனால யார்ட்டையாவது போயிட்டு ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு டக்குன்னு நடக்கும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அடிமை ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இன்னொரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட அது அந்த கணக்கு தான் வரும். அப்படின்றதுனால 6ஆம் இடம் வலுத்தா ஒரு கம்பெனியில் வேலை ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அந்த மாதிரி கோச்சாரத்தில் ஜனனகால ஜாதகத்தில் எப்படியோ, ஆனால் கோச்சாரத்தில் இப்போ 6ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஈஸியாக வேலை ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். இல்லை வேலையில் மாற்றம் பண்ணணுன்னாலும் கிடைக்கும். மற்றபடி அந்த 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா கடன், நோய், எதிரி அப்படின்றதுனால 3ல் ஏதோ ஒன்று இந்த மாதம் வலுவாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதம் பாதிக்கு அப்புறம் சரியாக துவங்கி இந்த மாதம் இறுதி 25ஆம் தேதிக்குள்ளே சரியாயிடும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால மிதுன ராசியில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான மாதமாக அமையும். கலைத்துறை அப்படின்னா சினிமா சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் ஃபேஷன் டிசைனிங், அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் வச்சு நடத்துகிறவங்க, டெய்லரிங் பண்ணுறவங்க, துணி தைக்கிறவங்க, அதுக்கப்புறம் சமையல் கலை, ஷெஃப்பு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் கொஞ்சம் அந்த அப்ரிஷியேஷன் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் எது பண்ணாலும் அதில் ஒரு கலைநய உருவாகி அது கொஞ்சம் பாராட்டுகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்கு ரொம்பவே நன்றாக இருக்கிறது. என்ன ஒன்று, உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன தான் 6ஆம் இடம் வலுத்திருந்தாலும் 4ஆம் இடமும் வலுவாக இருக்கிறதுனால என்ன தான் அந்த உடல் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்தாலும் அதிலேருந்து தப்பிச்சிருவீங்க அப்படின்றத காமிக்குது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் பெருசாக நல்லா இருக்காது. அப்படின்றதுனால தேய்பிறை, அமாவாசை என்றால் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது புதுசாக துவங்கணும், புதிய தொழில் துவங்கணும், புதுசாக ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியிலேருந்து பண்ணிக்கலாம். எந்த தப்பும் கிடையாது. 6ஆம் தேதி வரைக்கும் எதையும் புதுசாக ஆரம்பிக்க வேண்டாம். அது ஒன்றும் அவ்வளோ நல்ல விஷயமாக இருக்காது. முக்கியமாக அந்த முதல் வாரம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா யார்கிட்டையுமே பேச்சு கொடுக்காதீங்க. எது பேசினாலும் தப்பாக தான் முடியும். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எது பேசினாலும் அங்கே தப்பாக கன்வே ஆகும். அப்படின்றதுனால ஏதாவது போய் சம்மதம் வாங்கணுன்னாலும், எதாவது போய் பேசணும், எதுக்காவது அப்ரோச் பண்ணணும் அப்படின்னாலுமே 5ஆம் தேதி வரைக்கும் அது வேண்டாம். 6ஆம் தேதி வரைக்குமே அது வேண்டாம். செவ்வாய்க்கிழமை வரைக்கும். 7ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எது வேணாலும் அப்ரோச் பண்ணலாம், கேட்கலாம். அப்படியே நீங்கள் ஏதாவது கேட்டாலுமே 7ஆம் தேதிக்கு அப்புறம் யார்கிட்டையாவது போய் அப்ரோச் பண்ணணும், ஒரு வேலையாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் அமைதியான மனநிலையில் முழு கவனத்தோடு போய் கேட்டால் தான் அது கிடைக்கும். மிதுன ராசிக்கு அது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏன்னா மிதுன ராசிக்கு அதிகமான யோசனை தான் பிரச்சனையே. நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு வரேன், உங்களுடைய மனம்தான் உங்கள் எதிரி.
அதாவது கரெக்டாக சொல்லணும்னா, இப்போ மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான். இப்போ மனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து ஒண்ணும் இல்லாம காலி பண்ணி விட்டுரும்ன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உடல், மனம், ஆன்மா இந்த 3 விஷயம் இருக்குது. 3 பொருள் இருக்குது. ஒரு மனிதனோட உடம்புல. அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் உடல், மனம், ஆன்மா அப்படின்னு ஒரு 3 விஷயம் இருக்குது. இதில உடல் நம்ம கண்ணுக்கு தெரியும். உடல் பத்தி பிரச்சனை இல்ல. ஆன்மான்றது ஃபியூவல். அதுவும் ஓகே இறைவனோடது. இதில மனம் அப்படின்றது தான் வந்து பிரச்சனை. இப்போ மனம் அப்படின்றது உண்மையாவே பிரச்சனையான்னு கேட்டா அப்படி கிடையாது. அடங்கிய மனம், ஒடுங்கிய மனம், அமைதியான மனம் உங்களுக்கு எல்லாத்தையுமே பெற்றுத்தரும். தேவையானதில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கும். ஆனால் அதிகமான மனம், அடங்காத மனம், ஒடுங்காத மனம், அதிகப்படியான அடங்கா பிடாரி மனம் அது என்ன பண்ணும்னா, அது உங்கள வந்து நல்வழி கொண்டு போகாது. ஓகேங்களா? ஸோ கர்மான்றதும் எண்ணப்பதிவுகள்ன்றதும் ஒன்று தான். ஸோ அதிகப்படியான மனம் அப்படின்னா அதிகப்படியான கர்மா. இப்போ மனசை உங்களால் நிப்பாட்டவே முடியலன்னா உங்க கர்மா அதிகம்னு அர்த்தம். வினைகள் அதிகமாக இருக்குது. அது வந்து உங்கள் மனசை நிற்க வைக்காமல் பார்த்துக்குது அப்படின்னு அர்த்தம். மனம் நின்னால் ஆற்றல் இறங்கும் உடம்புல. உடம்புல வந்து நோயே வராது. மனசு ஓட ஓட ஒல்லியாக இருப்பீங்க. ஓகேங்களா? எதை பற்றியாவது உருட்டிகிட்டே இருக்கீங்க மனசில் மைண்டில் அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு ஒழுங்காக இருக்காது, எனர்ஜியே இருக்காது. மனசு எங்கேயும் ஓடாமல் ஃபோக்கஸாக எந்த வேலையும் பண்ணால் எனர்ஜி அதிகமாக ஃப்ளோ ஆகும் உடம்புல. நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக பண்ணி முடிச்சிடுவீங்க. கஷ்டமாகவே இருக்காது உங்களுக்கு. ஸோ எல்லா சூட்சுமத்தையுமே இறைவன் வந்து மனசில் தான் வச்சுருக்கான்றதை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் யோக பாதை. ஆனால் மற்றவங்களுக்கு அது ஓரளவுக்கு வந்தாலுமே மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் மைண்டாகவே இருக்கும். டைலமாலே இருப்பீங்க. அதாவது எதையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி பண்ணுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்றவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கிற விஷயம் கூட ரொம்ப ஈஸியாக நீங்கள் அசால்ட்டாக முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். எப்போ அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸாக இருக்கும்போது மட்டும்தான். ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேங்களா? அதாவது மனம் ஒடுங்கிய நிலையில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையும். மனம் ஒடுங்காமல் திரிய விட்டு அதை பாட்டுன்னு ஒரு வழியில் போட்டு நீங்கள் ஒரு இடத்துலேருந்து மைண்டு ஒரு இடத்துலேருந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுற எல்லா விஷயமும் இப்படி பண்ணுறீங்கன்னா இப்படி இருக்கிற குச்சியை கூட தூக்கி அப்படி போட முடியாது. அந்தளவுக்கு உங்களுக்கு கஷ்டமாக வந்து அமையுன்றதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்க சார். மனசை எப்படி அடக்குறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து மெடிடேஷன் பண்ணுறது நல்லது. ஒரு புரிதல் மூலியமாகவே ஓரளவுக்கு அடங்கும். தேவையில்லாமல் யோசிச்சுட்ருக்கோம். நம்ம ஏதாவது சும்மா உட்காந்தா மனசு அடங்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா உட்காந்துன்னா எதை சொல்ல வரேன்னா, தியானம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது சொல்ல வரல. அப்படி பண்ணால் மனசு அடங்கும். நீங்கள் சும்மாவே வேலைக்கு போகாமல் எதுவுமே பண்ணாமல் சும்மாவே இருக்கிறீங்கன்னா மைண்ட் அடங்கவே அடங்காதுன்றது புரிஞ்சுக்கோங்க. இன்னும் அதிகமாக போகும். ஸோ ஃபஸ்ட்டு அதாவது சம்பளன்றது 2வது பட்ச விஷயம். முதல்ல ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வேலையில் ஃபோக்கஸ் இருக்கும். மனம் வந்து அடங்கியிருக்கும். இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த நல்ல டைமையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஆகஸ்ட் மாதத்தையுமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா இறைவன் 100 ஸ்டெப்பு இறங்கி வருவார். இதுதான் வந்து உண்மை. ஸோ இந்த மாதம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆகஸ்ட் மாதத்தை நல்ல விதமாக வந்து பயன்படுத்திக்கோங்க. நன்றி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனுக்கு பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.